நம்முடைய ராஜாதி ராஜாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு என்று சொல்லி கர்த்தரை உயர்த்துவோமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவமண்ணி பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பாவமண்ணி பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஆசி செய்திடுவார், அருள்மிக அளிப்பார், அம்பரத்தனில் எனக்காய் ஜெபிப்பார். ஆசி செய்திடுவார், அருள்மிக அளிப்பார், அம்பரத்தனில் எனக்காய் ஜெபிப்பார். மோசமே மறைப்பார், முன்னமே நடப்பார். மோசமே மறைப்பார், முன்னமே நடப்பார். மோட்ச வழி சத்தியம் வாசம் உயிரெனும் என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோர். பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோர். சாபமே தொலைத்தோர் சர்க்குரு நாதன். சாபமே தொலைத்தோர் சர்க்குரு நாதன். சங்கரமினியே நெஞ்சமே மகிழ்வாய். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் ஜீவிக்கிறவர், அவர் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்முடைய சமூகத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார், நம்மை பலப்படுத்தும்படியாய். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராய் அவர் நம்மோடு கூட வாசம் செய்கிறவர். ஹல்லேலூயா. நம்ம கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நமக்கு பலன் தருகிறவராய் இருக்கிறார். அவரை உயர்த்துவோமா? ஆண்டவரே, நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், நீர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நீ நல்லவர் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாளில் ஒரு அற்புதம் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டு யாக்கோபை போல அவருடைய பாதத்திலே அவரை பிடித்துக் கொள்வோமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. Thank you Lord, thank you Lord. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து
அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹalleluya 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 ஹalleluya. தழும்புகளால் சுகமாக்குவே என்றவர் நீதானே இயேசையா. தழும்புகளால் சொல்லுவோமா, சுகமாக்குவே என்றவர் நீதானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹalleluya 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 ஹalleluya. ஒருவராய் பெரிய அதிசயம் ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் அதிசயங்களை செய்கிறவர், நீர் சுகமாக்குகிற தேவன் ஆண்டவரே. செய்பவர் நீதானே இயேசையா. ஆண்டவரே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹalleluya 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 ஹalleluya. Glory, 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 hallelujah. ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. இந்த காலவேளையிலே நீர் எழுந்தருளி இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், எங்களுக்காக ஆண்டவரே பரிந்து பேசுகிறவர், எங்களுக்கு பேலன்ஸ் செய்கிறவர். ஹalleluya. எழுந்தருளி இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த லைவை பார்க்கிற ஒவ்வொருவரும் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய சுகம் இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பலன் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவன், சேனையாய் நிறுத்தின தேவன், இந்த காலவெளியில வியாதியோடு பலவீனத்தோடு ஆண்டவரே தாங்க முடியாத வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுது இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய சுகம் ஆண்டவரே, உம்முடைய பலன், தெய்வீக பலன் இறங்குவதாக இறங்குவதாக. அப்பா ஸ்தோத்திரம். தலை முதல் ஆண்டவரே கால் வரையும் ராஜா ஆண்டவரே எல்லா பலவீனங்கள் நீங்குவதாக
போவதாக என்று கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே we rebuke in the name of Jesus. ஆண்டவரே உம்முடைய தழும்புகளினாலே ஆண்டவரே உம்முடைய சுகத்தை பேசுகிறோம், உம்முடைய ஜீவனை பேசுகிறோம். ஆண்டவரே கேன்சர் ஆனாலும் ஆண்டவரே அப்பா பிரெயின் டியூமர் ஆனாலும் ஆண்டவரே ஹார்ட் ப்ராப்ளம் ஆனாலும் ஆண்டவரே கிட்னி ப்ராப்ளம் எல்லாம் மறைந்து போவதாக, மறைந்து போவதாக. ஆண்டவரே உம்முடைய சுகம் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பலன் இறங்குவதாக கர்த்தாவே. ஆண்டவரே நரம்புகளிலே தசைகளிலே எலும்புகளிலே உம்முடைய பலன் இறங்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்பொழுது வியாதிகள் நீங்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம், பலவீனங்கள் நீங்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம், கர்ப்பப்பை கட்டிகள் மறைகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஓ ராகர ஷதலரபா ரீபகதலரபா சந்தரரியா எகோவா ரஃபா, எகோவா ரஃபா ஆண்டவரே இறங்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாள் முதற்கொண்டு உடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருப்பதாக, சுகித்திருப்பார்களாக ராஜா. நமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரபதரியா ஷதலரபா ரீகதரம் ஔஷந்தர ரியாதலரபா ஷியா. ஹல்லேலூயா. Thank you Lord. எகோவா ரோஃபேகா இறங்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்கிற எபினேசராய் ஆண்டவரே இப்பொழுது நீர் உடைய பிள்ளைகளை தாங்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம், சுமக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். வியாதிகள் நீங்கினதுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா உடைய ஜீவன் இறங்கினதுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லா ஸ்கின் ப்ராப்ளங்கள் மாறுவதாக ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீரே பாத்திரர் ஆண்டவரே, நீரே பாத்திரர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. லார்ட் ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசுயா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசுயா. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா துதியும் கனம் மகிமையும் நம் தேவாதி தேவன் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்ம சின்ன வார்த்தை நம்ம தியானிக்கலாம். சங்கீதம் 122:7 நம்ம பார்த்தோன்னு சொன்னா, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவருடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் ஆனந்தமாக நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் பிரியமாக ஒரு ஆசையாக விருப்பத்தோடு நம்மை மனதார ஆசீர்வதிக்கிற தேவன் தான் நம்ம ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி. இங்கிலீஷில் பார்த்தோன்னு சொன்னால் அதை இங்கிலீஷில் வாசித்தோன்னு சொன்னேன். Peace be within your walls, prosperity within your பேலசஸ்ன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உன்னோட சுகம் அப்படின்னு சொன்னால் ப்ராஸ்பரிட்டின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ப்ராஸ்பரிட்டினா எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சரீரத்திலே ஆகட்டும், நம்முடைய பலவீனங்களில் ஆகட்டும், எல்லாவற்றிலும் ஒரு சுகம், ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஷார்ட்டாக நம்ம முடிச்சுக்கலாம். எரேமியா 33:6 நம்ம பார்த்தோன்னு சொன்னால், எரேமியா, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி
அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணுகிற தேவன். அவர் ஆரோக்கியத்தை தருகிற தேவன். சிலுவையிலே நமக்காக அவர் எல்லா நோய்களையும் பலவீனங்களையும் சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்திலே சௌக்கியம் உண்டு, அவருடைய நாமத்திலே ஆரோக்கியம் உண்டு, இயேசு என்ற நாமத்திலே விடுதலை உண்டு. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலே எல்லா பலவீனங்கள் நீங்குகிறது, வியாதிகள் நீங்குகிறது. நீங்க டாக்டர் சொன்ன ரிப்போர்ட்டை வச்சு நீங்க கலங்கி கொண்டு இருக்கீங்களா? கர்த்தர் இந்த நாளிலே உங்களை தேடி வருகிறார். நான் என் வசனத்தை அனுப்பி நான் அவர்களை குணமாக்குவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலே உங்கள் சரீரத்தை கர்த்தர் தொடுகிறார். ஹல்லேலூயா. வியாதியிலிருந்து விலக்குகிறார். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், மகனே மகளே யாரானாலும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அது எந்த பலவீனங்களா இருந்தாலும் கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறார். ஆமென். ரோமர் எரேமியா 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நம்ம வாசித்தோம் சொன்னா, 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த காலவெளியில நீங்க தள்ளப்பட்டு இருக்கீங்களா? வியாதியினால பலவீனங்களினால நீங்க ஒதுக்கப்பட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்கள் மேல் கடாட்சிக்கிறார். கர்த்தர் உங்கள் மேல் நினைவா இருக்கிறார். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை விடுதலை ஆக்குகிறார். ஆமென். உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுகிறார். உங்களுடைய காயங்கள் உள்ளத்தின் காயங்களானாலும் சரீரத்தின் காயங்களானாலும் பலவீனங்களானாலும் கர்த்தர் நாளிலே உங்கள் காயங்களை ஆற்றுகிறார். ஆமென். உங்கள் பலவீனங்களை மாற்றுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்துல நம் வாஸ்தம் சொன்னா, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரம் சாவுக்கு கேதுவா இருந்தாலும் கூட கர்த்தர் இந்த நாளிலே உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் மரித்தோரிலிருந்து அந்த மரித்த சரீரத்திலிருந்து கர்த்தர் உயிரோடு எழும்பி வந்தார். ஹல்லேலூயா. அதே ஆவியானவர் நமக்குள்ளே வாசமா இருக்கிறபடினாலே நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோமே. நம்ம பலனடைய செய்கிற தேவனா இருக்கிறார். பலவீனங்களை மேற்கொள்ளத்தக்கதாக அந்த சுகவீனங்களை, அந்த சோர்வான எண்ணங்களை, சோர்வான சரீரத்தை உயிர்ப்பிக்க பலனடைய செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணி என்று சொல்லுகிறார். எப்படி ஆரோக்கியம் சௌக்கியம் வரும்? தேவாதி தேவனாலே. ஹல்லேலூயா. அவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த நாளிலே யெகோவா ரஃபா, யெகோவா ரொஃபேகா உங்க சரீரத்திலே கிரியை செய்கிறார். கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். பாருங்க, கர்த்தருடைய நாமத்துக்குள்ளதான் சுகம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, அவருடைய வார்த்தையில சுகம், அவருடைய வார்த்தையில உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையினாலதான் நமக்கு சுகம் உண்டாகும். பாருங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 4:8 பார்த்தோம்னா, நீர் ஒருவரே சுகமாய் தங்க பண்ணுகிறவர், நீர் ஒருவரே சுகமாய் தங்க பண்ணுகிறவர் என்று சொல்லி அந்த வசனத்துல பார்க்கலாம். தேவாதி தேவன் ஒருவரே நம்மை நேசிக்கிறவர், நமக்காக ஜீவனை தந்தவர், நமக்காக யுத்தம் செய்தவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதை நாம் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சுகம், அவருடைய ஆரோக்கியம் நம்முடைய சரீரத்தில் இறங்குகிறது. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் பாருங்க, விசுவாசமானது என்ன ஆகுதுன்னா, அது இல்லாத ஒன்றை வருவிக்கிறதா இருக்கிறது. ஆமென். அவருடைய சுகத்தை வருவிக்கிறதா இருக்கிறது. அவருடைய பலனை நமக்குள்ள கொண்டு வருகிறது. ஆமென்.
அந்த அந்த வார்த்தையை நம்ம பிடித்து கொள்ளும் போதுதான் ஒரு ஒரு சுகம். அவருடைய தழும்புகளினாலே நம்ம சுகமாகிறோம். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல அவருடைய தழும்புகளினாலே சுகமாகிறோம். அதே ஏசாயா 53:5 நம்ம வாசித்தோம்னு சொன்னா, அதே அவருடைய தழும்புகளினாலே நமக்காக தான் அவர் அடிக்கப்பட்டார், நமக்காக அவர் துன்பப்படுத்தப்பட்டார், நமக்காக அவர் எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளை பார்க்கும் பொழுது அவருடைய சுகம், அவருடைய பலன் அதில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்காக பாடுபட்ட தேவன் எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தார். ஆமே. நம்ம ஏன் வியாதியோடு வேதனையோடு இருக்கணும் பாருங்க. கடந்த நாட்டில் எனக்கு கூட இந்த 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 இடது கண்ணில் பயங்கரமான துடிப்பு இருந்துட்டு இருந்துச்சு. துடிக்கும் போது அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷேக் ஆகும். ஷேக் ஆகும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ நான் ரொம்ப நாள் இது இருந்துட்டே இருந்தது. அப்போ நான் என்ன செஞ்சேன்னா பார்த்தீங்கன்னா, நான் கமெண்ட் கொடுத்துக்கிட்டேன். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த துடிப்பு நிற்பதாக, we command in the name of Jesus சொல்லி நான் சொல்லும் பொழுது அது அப்படியே உடனே ஸ்டாப் ஆயிடுச்சு பாருங்க. நமக்குள்ள கர்த்தர் அதிகாரத்தை வைத்திருக்கிறார், நமக்குள்ள வல்லமையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நமக்குள்ளதான் அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நமக்குள்ள, நம்முடைய சரீரத்திலே, சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்திலே அவருடைய வல்லமை வாசம் பண்ணுகிறபடினாலே, அவருடைய அதே ஆவியானவர், உயிர்த்தெழுந்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினால் நம்மை உயிர்ப்பிக்கிற, நம்மை சுகமாக்குகிறவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ளே சுகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்திலிருந்து நதிகளாய் அது எல்லாருக்கும் அந்த சுகத்தை கொடுக்கும்படியா நமக்குள்ளே வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நான் பேசிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அந்த துடிப்பு வந்தது. நான் சொன்னேன், ஸ்டாப் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் சொல்லி என்னோட கண்ணை பார்த்து நான் பேசினேன், கையை இப்படி நீட்டி பேசினேன், உடனே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா, எனக்கு பயங்கர காஃபு, என்னால் தாங்கவே முடியல, வந்துட்டே இருந்தது. அப்புறம் நான் இதே மாதிரி தான் நான் படுத்துட்டு இருக்கும்போது நான் ஸ்டாப்பாக வந்துட்டே இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணேன், நான் இப்படி கமெண்ட் கொடுக்க ஆரம்பித்தேன். பார்த்தீங்கன்னா அப்பொழுது உடனே நின்றதை நான் பார்த்தேன். அப்படிதான் நமக்கு நான் இதை நான் சொல்றேன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஹல்லேலூயா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால எதை கேட்டாலும் கர்த்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். பாருங்க, ஒரு கதவு மூடப்பட்டு இருக்குதுன்னு சொன்னா, கதவை முன்னாடி நின்று ஐயோ மூடப்பட்டிருக்கே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலம்ப தேவையில்லை. ஹல்லேலூயா. நம்மட கரத்துல சாவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. அந்த சாவியை வச்சு நம்ம திறந்துட்டா போது கதவு திறக்கப்படும். ஹல்லேலூயா. நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம்னா, நம்ம பலவீனங்கள் வந்தோடனே ஐயோ ஆண்டவரே இப்படி பலவீனம் வந்துச்சு, நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அதிகாரத்தோடு அதை அதட்டி அதை துரத்துகிறவர்களா இருக்கிறோம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி சோர்வுகளை, பலவீனங்களை கொண்டு வருகிற எல்லா சத்ருவின் ஆவிகள் இந்த நாளிலே ஓடுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். சரீர ஆசீர்வாதங்களையும் பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு கர்த்தர் சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில பலவீனத்தோடு, வியாதியோடு, வேதனையோடு இருக்கீங்களா? இந்த நாளில் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கதான் கர்த்தர் உங்களை தேடி இந்த வார்த்தையை கொண்டு வருகிறார். ஆமென். அவர் சௌக்கியத்தையும் ஆரோக்கியம் வர பண்ணுகிறவர். எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வர பண்ணேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொன்னால் அது அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. ஆமென் என்று நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அது அப்படியே நடக்கும். எவ்வளவு பெரிய வியாதியோ அவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் சர்வ அதிகாரி, சர்வ சிருஷ்டிக்கு எஜமானராயிருக்கிறார். நமக்காக ஒவ்வொரு மணி நேரமும் நமக்காக பரிந்து பேசுகிறவர். நம்முடைய ரத்தத்தினாலே நமக்கு விடுதலை உண்டு, அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு சுகம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாட்டு இருக்கு,
உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க தேவா பலன் தாருமே. உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க தேவா பலன் தாருமே. உயிருள்ள வரையில் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. உயிருள்ள வரையில் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. சிறுமையும் எளிமையுமான என்மேல் நினைவாயிருப்பவரே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது கூட அவருடைய பலனுக்காக கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறார். ஆண்டவரே, எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போகிறது, என்னுடைய சதைகள் நொறுங்கி போகிறது ஆண்டவரே, என்னுடைய சதைகள் எல்லாம் அழிந்து போகிறது ஆண்டவரே என்று சொல்லி அவர் கதறாரு. அப்படி ஒரு பலவீனம் அவருக்குள்ள வந்தது பாருங்க. எந்த மனுஷனும் பலவீனம் தான். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் நமக்குள்ள பலனா இருக்கிறார். கர்த்தர் தான் நம்மை உயிர்ப்பிக்க இருக்கிறாரா? ஏன் சொன்னா நம்ம மாமிசமானவங்க, நம்ம மனுஷங்கன்றத நம்ம அப்பப்போ கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துறாரு பாருங்க. ஹல்லேலூயா. ஆனா அது நிமித்தம் அவருடைய வல்லமைகள் குறைந்து போவதில்லை. அது அவருடைய தீர்மானங்கள், நம்மேல் வைக்கப்பட்ட திட்டங்கள் ஒரு நாளும் மாறி போவதே இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு பலவீனங்கள் வரலாம், ஆனா கர்த்தர் நம்மை மறுபடியுமாய் நம்ம எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமே. என்னிடத்தில் நீ வாஞ்சியா இருக்கிறபடினால் நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு கொஞ்சம் வாஞ்சை இருக்கா, கொஞ்சம் ஆண்டவர் மேல அன்பு இருக்கா, அது நிமித்தம் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை மாத்திரம் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமானவர்கள் ஓடி சுகமாயிருப்பானா. ஹல்லேலூயா. பலத்த துருகமாய், பலத்த கோட்டையாய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம வியாதியோடு வேதனையோடு இருக்கணும். இந்த நாள்ல பாத்தீங்கன்னா எனக்கு கூட நான் ரொம்ப வருஷமாவே எந்த செக்கப்பும் எடுக்கல. திடீர்னு செக்கப் பண்ணும்போது அந்த ரிசல்ட் எல்லாம் ரொம்ப ஒரு ரிசல்ட்டும் கொஞ்சம் மோசமா இருந்துச்சு. அப்போ நான் ஒரு தீர்மானம் எடுத்த. டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும், நம்ம கரெக்டா நம்ம ஆகாரங்களை நம்ம ஞானமா நம்ம எடுத்துக்கணும், ஹெல்த்தியா எடுத்துக்கணும்னு சொல்லி நான் தீர்மானம் பண்ணினேன். ஹல்லேலூயா. ஏன் சொன்னா நம்ம ராஜாவுடைய பிள்ளைகள், நம்ம ஏதோ ஒரு வழிபோக்கர் அல்ல, ஏதோ ஒரு சாதாரண மனிதர் அல்ல. நம்ம தேவாதி தேவனை சுமந்து செல்கிற உடன்படிக்கை பெட்டியாய் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும், ஹெல்த்தியா நம்ம சாப்பிடணும். ஏதோ ஒன்று சாப்பிட்டு போகணும்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது. இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ராஜாக்களுடைய உணவுகள் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு ஹெல்த்தியா இருக்கும், திராட்சை ரசம் இருக்கும், அது ஃப்ரூட் ஜூஸஸ் இருக்கும், நட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான ஃபுட்டை நம்ம எடுத்துக்கணும். பாருங்க, நிறைய நம்ம இந்த நாள்ல கேள்விப்படுறோம், எல்லாத்துலயும் கெமிக்கல்ஸ் இருக்கு, எல்லாத்துலயும் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்காம பார்த்தீங்கன்னா நல்ல இயற்கையான உணவுகளை எடுத்துக்கணும்னு சொல்லி நம்ம ஒருத்தரும் தீர்மானம் பண்ணி பாருங்க. இப்போ நான் எடுக்க ஆரம்பிச்சதுனால என்னுடைய உடல் ஆரோக்கியமா நல்ல பிரிஸ்கா இருக்க முடியுது. அதை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கங்க, நல்ல நட்ஸ், ஃப்ரூட்ஸ், நல்ல கீரை வகைகள், காய்கறி வகைகள் எல்லாம் நல்லா எடுத்து நல்லா சாப்பிட்டு உடலை பலப்படுத்தி கொள்ளுங்க. பாருங்க, வேதத்துல நம்ம வாஸ்தோன்னு சொன்னா
ஒவ்வொரு அபிகாயில் பார்த்தீங்கன்னா தாவீது அவருடைய கூட்டத்தாருக்கும் அவ சமைச்சு கொண்டு போறா. எப்படி அத்திப்பழ அடைகளை செய்யறா, பேரிச்சம்பழங்களை எடுத்துட்டு போறா. அந்த மாதிரி முந்திரி பழங்களையும் அத்தி பழங்களையும் அந்த நாள்ல நம்ம சாப்பிட்டதை பார்த்தோம் இல்லைங்களா? அதே போலதான் இந்த நாள்ல நல்ல நல்ல ஹெல்த்தி ஃபுட்டா நம்ம ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதுவும் நம்முடைய சரீரத்துக்கு மிகவும் மிகவும் முக்கியம். பாருங்க, நம்ம அதுவும் இல்லாம பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவை அல்லாமல் சுகமா இருக்கிறவர்களுக்கு அல்லன்னு சொல்லி வேதவசனத்துல ஆண்டவரே நமக்கு ஆலோசனை சொல்லியிருக்காரு. நம்ம ஏற்ற நேரத்துல மருத்துவரை அணுகி நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணி நமக்கு தேவையான நம்முடைய சரீரத்துக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதை சரியாக முறைப்படி எடுத்துக்கொள்ள இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிறார். நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஆண்டவர் குணமாக்குறன்னு சொல்லி நிறைய பேர் அப்படியே வீட்டிலேயே இருந்துக்கிறாங்க. ஆனா டாக்டரை போய் பார்த்து நம்முடைய சரீரத்துக்கு என்னென்ன தேவை என்பதை அவர்கள் அதுக்கு தான் அதை படிச்சிருக்காங்க. பாருங்க, பிணியாளிகளுக்கு தான் வைத்தியன் இருக்காங்க. பாருங்க, அதை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுக்கிறவர், இருந்தாலும் கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஞானமாய் நம்மை நடக்க நேர் வழியிலே நடத்த கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தசைகளிலே நரம்புகளிலே எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பலன் நமக்கு இறங்குகிறது, நமக்குள்ள வாசம் பண்ணுகிறது. ஆமே. நம்ம அவரோடு சேர்ந்து நம்ம இணைந்து ஞானமாய் அவரோடு அவருடைய ஆலோசனைப்படி நம்ம நடக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய பலவீனத்தை மாற்றுவார், நம்முடைய சுகவீனத்தை மாற்றுவார். நம்முடைய படுக்கைகள் எல்லாம் இந்த நாளிலே மாறப்போகிறது. ஆமே. பெரிய ஒரு விடுதலை, ஒரு தெய்வீக சுகம், ஒரு ஆரோக்கியம் நம்முடைய உள்ளத்தை நம்முடைய இல்லத்திலே அவர் தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 122ஆம் அதிகாரம் சங்கீதத்துல நம்ம 7ஆம் வசனத்துல நம்ம வாசித்தோம், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சுகம் அவருடைய நம்முடைய அதை எழுதும் போதே என்ன சொல்ல, அந்த வசனத்துல ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆண்டுடைய ஆலயத்திலே மகிழ்ச்சியா இருப்பது, அவருடைய சமூகத்திலே மகிழ்ச்சியா இருப்பது, ஒன்று கூடுவது நிமித்தமா மகிழ்ச்சியா இருப்பது, இது நிமித்தமா ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தருகிறவரா இருக்கிறாரு. அவருடைய வேதத்தை தியானிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குறவரா இருக்கிறார். ஒவ்வொரு பகுதி நம்முடைய ஃபைனான்ஷியலாக இருக்கட்டும், நம்முடைய ஃபிசிக்கல் லைஃப்ல இருக்கட்டும், எல்லா காரியத்திலையும் நமக்கு எஜுகேஷன் அந்த ஒரு காரியங்களில் இருக்கட்டும், இல்லை வேலை காரியங்களில் இருக்கட்டும், எந்த ஒரு காரியங்களிலும் கர்த்தர் நமக்கு சுகத்தை தருகிறவர், ஒரு ஆரோக்கியம், ஒரு என்ன சொல்றது, ஒரு அமைதி, ஒரு செழிப்பை கர்த்தர் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே தருவது நிச்சயம், அதுல சந்தேகமே இல்லை. கர்த்தர் உங்களை உயிர்ப்பித்து அநேக ஜாதிகளுக்கு சாட்சிகள், அநேகருக்கு நீங்கள் சுகத்தை கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் இந்த நாளிலே புதிய ஜீவனை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைக்கிறார். ஹல்லேலூயா. புதிய கிட்னியை வைக்கிறார், புதிய ஹார்ட்டை கர்த்தர் உங்களுக்கு வைக்கிறார், புதிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய பேங்க்ல புது கிட்னி இருக்கு, பரலோக பேங்க்ல புது பிளட் இருக்கு. ஹல்லேலூயா. ஆரோக்கியமான ரத்தத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமென். இந்த நாளிலே புதிய உறுப்புகள் உண்டாவதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை இந்த நாளில் பலத்தினால் இடை கட்டுவாராக. பாருங்க, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக என்று சொல்லி பவுல் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, பிரியமானவனே, உன்னுடைய ஆத்துமா வாழ்வது போல, முதலாவது நம்முடைய ஆத்துமா வாழணும். ஆத்துமா நமக்கு ஆரோக்கியம் இருக்கும்போது நம்முடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. அந்த ஆத்துமா செத்து போயிருந்தா நம்முடைய சரீரமும் அது மரணத்துக்குள்ளாக போக அது வாய்ப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா அந்த ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற தேவாதி தேவனுடைய
அந்த வார்த்தை, அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னத்துல நம்ம மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது நம்முடைய சரீரமும் உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா வாழணுங்க. ஆத்துமா நமக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் பாத்தீங்கன்னா, நம்மளோட மைண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா எந்த நேரத்திலையும் நம்ம எழுந்து நிற்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு புதிய பலனை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஆத்தும ரட்சகரை நம்ம அவருடைய பாதத்தை இயேசு ராஜாவை பிடித்து கொள்ளும் பொழுது புதிய பலனை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். நம்முடைய சரீரம் வாழ்கிறதா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நல்ல ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கணும், ஆண்டோடைய சமூகத்தை தேடணும். தேவையில்லாத டென்ஷன்ஸ், தேவையில்லாத கவலைகள் எல்லாம் எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்தில் விட்டு விட்டு கர்த்தருடைய வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்றாரு. நம்முடைய சரீரத்தில் ஒரு இளைப்பாறுதல், நம்முடைய மைண்ட்ல ஒரு இளைப்பாறுதல், எல்லாவற்றிலும் ஒரு அமைதி, ஒரு சுகம், ஒரு ஆரோக்கியம் இந்த நாளிலே நம்மை நிரப்ப போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென் என்று பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை, உங்க குடும்பத்திலே, உங்கள் தேசத்திலே, உங்களுடைய தெருவிலே எல்லாரை பார்க்கலும் உங்களை ஆசீர்வாதமா உங்கள் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஒரு நாளும் கர்த்தரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவதில், நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய சூழ்நிலைகள் நொறுங்கி போயிருந்தாலும் சரி, கர்த்தரை இந்த நாளிலே உங்களுக்கு புது பலன் தருவாராக, புதிய ஆரோக்கியத்தை தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்களை புதிய அன்று சொல்றாரு. இன்னொரு வசனம் ஏசாயா 58:8 நம்ம வாசித்தோம்னா, ஆமென், 58:8 அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பிறகாலே காக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு ஆரோக்கியமான உபதேசங்களை கர்த்தர் நமக்கு தருகிறவரா இருக்கிறார். அதனால கூட நமக்கு சுகம் நம்முடைய பலன நம்முடைய சரீரத்துல வருகிறது. ஆரோக்கியமான உபதேசம், ஆரோக்கியமான வசனங்கள் நமக்குள்ள பேலன்ஸ் செய்கிறதா இருக்கிறது. ஆமென். அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல, எப்படி காலையில ஒரு இருள் மறைஞ்சு காலையில எப்படி சூரியன் வருதோ, அதே போல இந்த நாளிலே புதிய கிருபை, புதிய ஆரோக்கியம் உங்களை சந்திக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. புதிய ஒரு ஜீவன் உங்களுக்குள்ளே எழும்புகிற நீதியின் சூரியன் உங்களுக்குள்ளே உதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா பலவீனங்கள் மறைந்து போகிறது. பாருங்க, அதெல்லாம் நீங்க மறந்தே போயிருவீங்க. ஐயோ, எனக்கு பிரஷர் இருக்கு, எனக்கு சுகர் இருக்கு, எனக்கு இது இருக்கு, அது இருக்குன்னு சொல்லி நீங்க பயந்துட்டே இருக்கீங்களா? அதை குறித்து நீங்க மறந்தே போகத்தக்கதாக, அதோடைய ஞாபகமே இல்லாம இருக்கத்தக்கதாக கர்த்தர் எல்லாவற்றையும் இந்த நாளிலே முற்றிலுமாய் மாற்றுகிறார், மாற்றி அமைக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய சரீரத்தை மாற்றி அமைக்கிறார், வேற ஒரு சரீரத்தை உங்களுக்குள்ளே வைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. விடியற்கால வெளுப்பை போல எல்லா இருளும் மறைந்து, எல்லா வியாதிகள் பலவீனங்கள் மறைந்து உங்களுடைய வெளிச்சம் எழும்பி, ஹல்லேலூயா, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. சீக்கிரம்னா ஒரு நொடி போதுங்க. அவருக்கு பெரிய நிறைய வருஷம் வேணும், நிறைய காலங்கள் வேணும் நல்லா கிடையாது. அவர் ஒரு நிமிஷத்துல மாற்ற முடியும். உங்களுடைய சிந்தனையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, உங்களுடைய ஆவி, ஆத்தும, சரீர சிந்தனைகளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். அவர் உங்களை மகிமையினால் அலங்கரிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆவியின் கனிகளினாலே, ஆவியின் வரங்களினாலே உங்களை அலங்கரித்து உங்களை மகிமையாய் எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரே, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய மகிமை, க்ளோரி நம்மை மூடிக்கொள்ளும் பொழுது, அவருடைய மகிமை நம்மை மூடிக்கொள்ளும் பொழுது எதுவும் நம்மளை தொலைக்க முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, எல்லா பலவீனங்கள் தான், மனுஷரா பிறந்தா பலவீனங்கள் இருக்கதான் செய்யும். பாருங்க, எவ்வளோ பெரிய பணக்காரரா இருந்தா சரி, எவ்வளோ பெரிய
ஞானிகளா இருந்தாலும் சரி, அது வந்து அந்த பலவீனம் வந்து மனுஷங்களா இருந்தாலே பலவீனங்கள் வரும். ஆனா பாருங்க, அந்த ஏரோப்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா மேல அந்த காற்றை கிழிச்சிட்டு அந்த அவ்வளோ வெயிட் உள்ள ஒரு ஏரோப்ளைன் வந்து அதை கிழிச்சிட்டு அந்த காற்றை கிழிச்சிட்டு போறத்தக்கதாக, அதை பிரேக் பண்ணி போறத்தக்கதாக அந்த ஒரு அந்த ஒரு கெப்பாசிட்டி, அது கேப்பபிளா அது உருவாக்கப்பட்டிருக்கு பாருங்க. அதே போலதான் வந்து அது எப்பவுமே கிராவிட்டி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பொருளை போட்டா அது என்ன செய்யும், தாழ விழதான் செய்யும், கீழே விழதானே செய்யும். ஆனாலும் அந்த ஃபிளைட் என்ன செய்யுதுன்னா எல்லாவற்றையும் கிழிச்சிட்டு போகத்தக்கதாக அதுக்குள்ள அந்த பவர் வைத்திருக்காங்க பாருங்க. அதே போலதான் எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதாக, பலவீனங்களை மேற்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நமக்குள்ள வல்லமையை வைத்திருக்கிறார். அதை மேற்கொண்டு அதை ஜெயிக்கத்தக்கதாக, ஜெயங்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நமக்குள்ள அந்த வல்லமையை நமக்குள்ள வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளில் விசுவாசத்தோடு அவருடைய பலத்தினாலே கர்த்தர் நம்ம இந்த நாளில் நிறைப்பாராக. ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவர், நீர் அன்புள்ளவர் ஆண்டவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், எங்களுக்கு பலனை தருகிறவர், எங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறவர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர. சிலுவையில் சம்பாதித்த எல்லா சுகத்துக்காய் ஆரோக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லாவற்றையும் நாங்கள் உரிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அந்த அதிகாரத்தை உரிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. பலவீனங்களை மேற்கொள்ளத்தக்கதான ஆண்டவரே அந்த அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சுகம், உம்முடைய ஆரோக்கியம், உம்முடைய பலன் ஆண்டவரே இப்பொழுது இறங்குவதாக ராஜா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்முடைய பிள்ளைகளே ஆண்டவரே நிரப்பினதுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை மாற்றினதுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாள் முதற்கொண்டு உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா, எத்தனை பேர் ஆண்டவரே கேவலமாய் ஆண்டவரே அவருடைய பலவீனங்களை குறித்து பேசியிருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த நாளிலே அவர்களே ஒரு தைரியம், ஒரு ஆண்டவரே சிங்கத்துக்கு ஒப்பான ஆண்டவரே தைரியம் ஆண்டவரே அவளுக்குள்ளே வருவதாக என்று கட்டளையிடுகிற. ஹல்லேலூயா. பேசுகிற ஆண்டவரே, உம்முடைய ஜீவனை பேசுகிற அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா உம்முடைய தழும்புகளினாலே நீர் உம்முடைய பிள்ளைகளை சுகமாக்கினீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். உம்முடைய ரத்தத்தினாலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை சுத்திகரித்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா பாவ எண்ணங்களிலிருந்து ஆண்டவரே, பாவ சிந்தனைகளிலிருந்து ஆண்டவரே, குற்ற ஆண்டவரே உணர்வுகளிலிருந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, எல்லாவற்றிலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளை விடுதலையாக்கினீர். உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய மார்போடு கூட அனைத்து உம்முடைய தோளிலே சுமந்து கொள்ளும் அப்பா. ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே லோடு கூட தங்கி இருப்பதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதி. இந்த லைவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் பேர் பேராய் தனித்தனியாய் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவளை ஆண்டவரே ஆசீர்வாதமான வாய்க்காலா ஆண்டவரே நீர் வைப்பதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமேன்.